பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்குல்ல இந்த பொண்ணு, எவ்வளோ அழகா அடக்கமா. ஆனால் ஒரு பூனைக்குட்டி தண்ணியில் விழுந்து உயிருக்கு போராடுறது கூட ரொம்ப ரசித்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை காப்பாற்றணுன்னு கூட யார்கிட்டையும் சொல்லலை. ரொம்ப பொறுப்பான பொண்ணு மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்புறா, கேலண்டர் மார்க் பண்ணி வைக்கிறா. ஒரு சின்ன விஷயம் தள்ளிகீழாக இருந்தால் கூட இவளுக்கு பொறுக்காது. உடனே போயிட்டு அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே வரும். இவளுடைய அப்பா பேர் டேவிடு, ரொம்ப நல்லவர். ஒரே ஒரு சிங்கிள் ஃபாதராக நின்று இந்த பொண்ணை வளர்த்திக்கிட்டு இருக்காரு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே எங்கள் ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குது, ஒரு மெடல் வரப்போகுது, அது எனக்கு தான் வரணும் அப்படின்னு ஆசையாக சொல்கிறான். இவங்க அப்பா நீ டிசர்விங்காக இருந்தால் உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு அத்தை, அதாவது டேவிடுடைய தங்கச்சி இருக்காங்க, ஏஞ்சலா. இவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க. அண்ணன் மேலேயும் அண்ணன் பொண்ணு மேலேயும் பாசம் வச்சுருக்காங்க. இவங்க இந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு ஒரு கேர்டேக்கர் நான் கொண்டு வர போகிறேன், அதனால் நீ இனிமேல் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போன தடவை இருந்த கேர்டேக்கர் இறந்து போனதே என்னால் இன்னும் மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே பார்த்தா அந்த பூனைக்குட்டி செத்தே போயிருக்கும். இவங்க அப்பா ஐயோ இதெல்லாம் இந்த பொண்ணு முன்னாடி நடக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த பூனைக்குட்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. திடீர்னு இந்த பொண்ணுடைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குளவி வந்துடுது. எல்லா குழந்தைங்களும் அலறும்போது அந்த குளவியை இந்த பாப்பா மட்டும் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு சத்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் வீசுறா. அப்போ மைலோ அப்படிங்கிற இந்த குட்டி பையன் உனக்கே அந்த குளவிங்களெல்லாம் பார்த்து பயமே இல்லைன்னு கேட்கும்போது எங்கள் வீட்லேயே ஒரு குளவி கூட இருக்குது, எங்கள் அப்பா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது அதாவது சோலே அப்படிங்கிற ஒரு பொண்ணு வருது. ஏஞ்சலா சொன்னாங்க இல்லையா கேர்டேக்கர், அவங்க தான் இவங்க வந்த உடனே டேவிட் அந்த ஏஞ்சலாவுக்கு சொன்னதுனால அந்த பொண்ணையை கேர்டேக்கரை எடுத்துக்கிறாங்க. இப்போ கிளாஸில் எல்லாரும் ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த பொண்ணு தான் இந்த பாப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதனால் யதார்த்தமாக தள்ளி விடுற மாதிரி அவள் தள்ளி விட்டுறா. இது எல்லாத்தையுமே அவளுடைய கிளாஸ் டீச்சர் எல்லி நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டில் புது கேர்டேக்கர் அவங்கள பார்த்துக்க வர்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தங்களை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு சொன்னாலேயே அந்த மெடல் கொடுக்குற ஃபங்க்ஷன் அது வருது. இவங்க அப்பா அந்த பொண்ணு மேலே பாசம் வச்சுருக்கிறதுனால ஆசையாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் இந்த பொண்ணுக்கு மெடல் கிடைக்கும்னு நினைக்கும் போது எலி இருக்காங்க இல்லையா, அவங்க மைலோவுக்கு அந்த மெடலை கொடுக்குறாங்க. எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக கைத்தட்டினாலும் இவன் மட்டும் காலை மிதிச்சுக்கிட்டே இருக்கா. எலிஸ் மேடம் இவங்க அப்பாவை கூப்பிட்டு அவளோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் காமிங்க, அவள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மனவேதனையில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேவிடும் அவள் பொண்ணை நினச்சி வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய பார்ட்டியெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பார்ட்டிலையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா நம்ம வேணால் உனக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலான்னு சொல்கிறா. அதுக்கெல்லாம் தேவையில்லைன்னா அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக சொல்கிறா. 9 வயசு பொண்ணுக்கு இவ்வளவு பக்குவமா அப்படின்னு நினச்சி டேவிடும் சந்தோஷப்படுறாரு. இப்போ அந்த பொண்ணு மைலோவை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டு பகுதியில் இருக்க மலைக்கு போகிறா. மலையிலிருந்து அந்த பொண்ணு தனியாக கீழே இறங்கி அந்த பார்ட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக நடந்துக்கிறா. எல்லாரும் எங்கே மைலோன்னு கேட்கும்போது நான் அவனை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மைலோவை கொஞ்ச நேரம் எல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. அப்புறம் பார்த்தா அங்கே இருக்க மற்ற குட்டி பசங்க மைலோ அங்கே கான்ஷியஸ் இல்லாமல் கிடக்கிறதா சொல்கிறாங்க. மைலோவை போய் எல்லாரும் தூக்கிட்டு வராங்க, சிபிஆர் எல்லாம் கொடுக்குறாங்க. மைலோவோட பேரண்ட்ஸ் 2 பேரும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் மைலோ தம்பி பாவம் அங்கேயே இறங்கிடுறாப்புல. இப்போ டேவிட்டுக்கு அந்த மைலோவை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ ஏஞ்சலாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி கடைசியாக இவ தான் அவன் கூட இருந்தா, இதனால இவளுக்கு மன ரீதியாக ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறா. ஏஞ்சலா வீடு அவள் பொதுவாகவே எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ பண்ணிக்க மாட்டா இல்லையா, நம்ம அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் டேவிட் அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது மைலோவை பற்றி பேச நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டேவிடோடைய மாத்திரைகளை அந்த கேர்டேக்கர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. யாருக்கும் தெரியாமல் இவ பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த குட்டி பாப்பா எம்மா பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ இந்த கேர்டேக்கர் கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி தனியாக இருக்க அந்த மாதிரியெல்லாம் சீக்ரெட்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறா. ஆனால் இது எதுவுமே எம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் யார்கிட்டையும் எதுவும் பகிர்ந்துக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் பண்ணுறது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. இந்த கேர்டேக்கரும் வந்ததுக்கப்புறமா மைலோவுக்கு நடந்தது எல்லாத்தையும் இவளும் தெரிஞ்சுக்கிறா. இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் இவள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பமே கிடையாது. இவளும் நீ ரொம்ப என்னோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகாத, நீ எங்கள் அப்பாவோட மாத்திரைகள் எல்லாம் திருடி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியும், இந்த மாதிரி நீ ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறத நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவளுக்கும் அவளுக்கும் ரேப்போவே செட் ஆக மாட்டேங்குது. இவளும் என்னோட விஷயத்தில் தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறா.
இப்போ அந்த ஸ்கூலில் மைலோவுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. எல்லா குழந்தைங்களும் சோகமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த பொண்ணும் சோகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறா. சில நேரம் அழுகிற மாதிரியெல்லாம் பண்ணுறா. டேவிட்டுக்கு இது என்ன இவ புதுசாக அழுகிறதெல்லாம் செய்கிறாளே அப்படின்னு இருக்குது. அண்ட் மைலோவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு டேவிட் கிட்ட நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அவன் அப்பா இருக்கா இல்லையா டேவிட், அவன் வந்துட்டு இந்த எம்மாவோட ரூம் எப்போவுமே க்ளீன் பண்ணுவான். அப்போ ஒரு நாள் வந்து எம்மா ரூமில் இனிமேல் நீங்கள் க்ளீனெல்லாம் பண்ணாதீங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. இவனும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். செக் பண்ணிக்கிட்டு நேராக அதை வந்து அந்த எல்எஸ் டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், எம்மா முகத்தில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கா, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்றப்போ எல்லிஸ் வந்துட்டு நீங்கள் எதுக்கும் நீங்கள் அவளை வந்துட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து அந்த எம்மாவும் அந்த கேர்டேக்கரும் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லிஸ் கூட வந்தது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர், அவரும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்கள டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு குக்கி ஜாரை வேணும்னே தள்ளிவிட்டு இவ கையில் அடிபடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறா. அப்போ அந்த எல்லிஸும் அந்த இன்வெஸ்டிகேட்டரும் அங்கேருந்து போயிடுறாங்க. எம்மா அவங்க போனதுக்கு அப்புறமா டேவிட் கிட்டே ஏன் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, மைலோக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறா. டேவிட் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே கடைசியாக அவங்க கூட அந்த காட்டுக்குள்ளே போனால் அதனால அவங்க ஒன்று தேடுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணல, அவன் இறந்தது எனக்கும் வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. டேவிடும் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்போ டேவிட் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃபாதர்ன்றனால அந்த கேர்டேக்கர் எப்படியாவது டேவிட் கிட்ட நெருங்கிடணும்னு நிறைஞ்சு ட்ரை பண்ணுறாங்க. அவன் குளிக்கும் போதெல்லாம் ரூம்குள்ளே போயிட்டு சம்மந்தம் இல்லாத கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க. பர்பஸாக வந்து அவன் தனியாக இருக்கும்போது சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேவிடுக்கும் இதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் டேவிட் ஒரு ஜென்டில்மேன், அதனால அந்த பொண்ணுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சரி கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினைக்கிறா. அடுத்த நாள் எம்மாவை கூப்பிட்டு அந்த பொண்ணு வாக்கிங் போய்கிட்டு இருக்கா. வாக்கிங் போகும்போது மைலோவோட கொலைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கிறதா எல்லாரும் சந்தேகப்படுறாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி கிண்டலெல்லாம் பண்ணுறா. யாருக்கு தெரியும், ஒன்று மாதிரி அழுத்தமாக இருக்க பொண்ணுங்கள்லாம் இதை மாதிரி நிறைய தப்புலாம் பண்ணிட்டு மறைச்சி வச்சுடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டீஸ் பண்ணுற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்குறா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லிஸும் வேற ஒரு இன்வெஸ்டிகேட்டரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கிறது அந்த கேர்டேக்கர் எம்மா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவங்க ஒன்று விசாரிக்க தான் வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்போவே வந்துட்டு எம்மா இதெல்லாம் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போன்ற மாதிரியான மூஞ்சில் அடிக்கிற ரிப்ளை சொல்லிடுறா. யாரு கண்டா நானே உனக்கு ஃபியூச்சர் மதராக கூட வருவேன்னு அந்த கேர்டேக்கர் சொல்கிறா. இது எல்லாமே எம்மாவுக்கு பயங்கர கோவத்தை ஏற்படுத்துது. கேர்டேக்கர் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இப்போ சும்மா இல்லாமல் எம்மா ரூமுக்கு போய் ஏதாவது தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு அவர் ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போய் பார்க்கும்போது எம்மா ரூமுடைய பெட்டில் வந்து அந்த மைலோக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த மெடல் வந்துட்டு இருக்குது. அந்த மெடலை வந்துட்டு இவ எடுத்து வச்சுக்கிறா. இப்போ எல்லிஸ் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் போகும்போது அவங்க காருக்குள்ளே ஒரு குழவி இருக்குது, அங்கே இங்கேயும் கடிக்க ஆரம்பிக்குது. இவங்களும் பதட்டத்தில் இவங்க ரொம்ப ரேஷாக டிரைவிங்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் போயிட்டு பிரேக் அடித்து நின்னுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழவியை அந்த கார்லேருந்து விரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல மொத்த கூடுமே அந்த காருக்குள்ளே தான் இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரூமுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்காரு. அந்த டைமில் டேவிடோடைய ரூமில் அந்த மெடல் இருக்கிறத எம்மாவும் பார்த்துட்றா. அந்த பொண்ணு தான் கொண்டு வந்து டேவிட் ரூமில் வச்சுருப்பா, சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. இப்போ எம்மா அந்த மெடலை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு போகும்போது டேவிட் என்னத்தை மறைச்சி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு எம்மாவை கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் அந்த கேர்டேக்கர் ஓரமாக நின்று பார்க்குறாங்க. அப்போ இது மைலோக்கு கொடுத்தது அதுதானே, நீ எதுக்கு இதை வச்சுட்டு இருக்க, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்கும்போது உண்மையாகவே எனக்கு அந்த மெடல் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு, அன்றைக்கி காட்டுப்பகுதியில் போடும்போது மைலோ தான் இந்த மாதிரி மெடல் நீ போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனே தெரியாமல் கீழே விழுந்துட்டான். நான் ஒன்றும் அவனை கொலை பண்ணல, ஆனால் எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்க, அந்த மெடல் என்கிட்ட சும்மா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறா. ஆனால் டேவிட்டுக்கு வந்துட்டு ஒரு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அவன் வந்துட்டு எப்படியாவது இந்த பொண்ணை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இருக்கான். அப்போ வந்துட்டு இவன் நேராக ஏஞ்சலாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவள் நடந்துக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த எல்லிஸ் இருக்காங்க இல்லையா ஸ்கூல் டீச்சர், அவங்க போயிட்டு இருந்த கார் வந்துட்டு பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகி எல்லிஸ் அந்த இடத்துல இறந்துருக்காங்க. ஏன்னா ஒரு மொத்த குழவி குடும்பம் அங்கே தான் இருந்திருக்கு இல்லையா. அந்த டைமில் டேவிடுக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. கனவுல அந்த எல்லிஸ் வராங்க, டேவிடுடைய மனைவி வராங்க, இந்த பொண்ணு வருது, எல்லாமே சேர்ந்து அவனுக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் ஹாலுசினேஷன் எல்லாம் வருது. கடைசியாக மைலோவும் வருது, அந்த பொண்ணு வருது. இதெல்லாம் பார்த்து பயந்து அவர் தூக்கத்திலேயே எந்திரிச்சிடுறாரு.
இப்போ டேவிடும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு மைலோவோட வீட்டுக்கு போகிறாங்க அவங்க பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எலிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்ததை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க இறந்ததை என்னால் நம்பவே முடியலன்னு பேசிட்டு இவன் கையில் வச்சுருக்கக்கூடிய மைலோவோட அந்த மெடல், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருந்தால் அந்த மெடல் வந்துட்டு இந்தாங்க இவகிட்ட இருந்துச்சு, அவன் தான் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு மைலோ இறந்த துக்கத்திலேருந்தே வெளியே வரல, அதுக்குள்ளே எலிஸும் இறந்துட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எலிஸ் வந்துட்டு மைலோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எம்மா வந்துட்டு மைலோ வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஃப்ரெண்டு அண்ட் எலிஸ் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் டீச்சர், 2 பேரும் இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது எம்மா வந்து டேவிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் மைலோவை பற்றியும் எலிஸ் பற்றியும் பேச வேணாம், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இந்த டேவிடு அங்கே இருக்கக்கூடிய அந்த குளவி கூடு மிஸ் ஆகிறத வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறாரு. நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறமா இவர் வீட்டில் உட்காந்து குழந்தைங்க சைக்கோபாத்தாக மாறுறதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே எம்மா பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுறா. ஆனால் இவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, இவங்க அப்பா வந்து இவளை சந்தேகப்படுறாருன்னு. அடுத்த நாள் டேவிடு, நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போயிடுறாரு. அங்கே போனால் இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக பிஹேவ் பண்ணுறா, ரொம்ப நார்மலாக இருக்கா. இவ்வளோ நாள் யார்கிட்டையுமே சிரித்து பேசாத இந்த பொண்ணு அந்த சைக்காட்ரிஸ்ட் போனதுக்கப்புறம் நல்லா சிரித்து பேசுகிறா. இந்த மாதிரி அவளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த சைக்காட்ரிஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவள் நார்மலாக தான் இருக்கா, சின்ன பொண்ணுங்கெல்லாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க, இப்போ தானே 9 வயசு ஆகுது, போக போக அவள் வந்துட்டு நார்மல் ஆகிடுவா, பயப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இருந்தாலும் டேவிட் வந்துட்டு அந்த பொண்ணை எதுக்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நைட்டு எப்பவும் போல் அந்த கேர்டேக்கர் வந்து இவ்வளோ சீண்டிக்கிட்டே இருக்காங்க. இவளும் என் வழியில் நீ குறுக்கிடாத, நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறா. யாரு கண்டா நானே உனக்கு ஃப்யூச்சர் மதராக கூட வருவேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் நைட்டில் ஒரு பார்ட்டிக்கு போகிறதா சொல்லிவிட்டு எம்மாக்கிட்டேயும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு பார்ட்டி கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு இங்கே தனியாக இருக்க போய் பிடிக்கலன்ற மாதிரி அந்த எம்மா சொல்கிறாங்க. அதான் கேர்டேக்கர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு எப்பவும் போல் ராத்திரி ஆனால் அங்கே இங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு லீடு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கு. அப்போ நைட் டைமில் இவள் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறா. ஒர்க் ஷாப்புக்கு போனோடனே பின்னாடி இருந்து யாரோ கதவை டக்குன்னு சாத்திடுறாங்க. இந்த பொண்ணு எவ்வளவோ கத்தி பார்க்குது, லாக்கில் ஓப்பன் பண்ண பார்க்குது. இருந்தாலும் எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே யாரோ நெருப்பை போட்டுடுறாங்க. இது திடீர்னு டக்குன்னு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு எவ்வளோ கத்துனாலும் வெளியே இருந்து ஜன்னல் வழியாக அந்த எம்மா அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு முழுசாக எரிஞ்சு கறிக்கட்டை ஆகிற வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்கு இவ ஒரு சீரியல் கில்லர் சைக்கோபாத்துன்ற மாதிரியான நினைப்பே வருது. இந்த விஷயம் கேள்விப்பட்டு டேவிட் உடனே ஓடி வந்து பார்க்கும்போது மொத்தமாகவே அந்த ஒர்க் ஷாப் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிருக்கும். உடனே இந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக அங்கேருந்து ஓடி வந்து, அப்பா இந்த மாதிரி அவங்க எப்போவுமே நைட் நேரத்தில் அங்கே போயிட்டு சிகரெட் பிடிப்பாங்க, அப்படி தான் இது எரிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டேவிடும் அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் நைட் நேரத்தில் சிகரெட் பிடிப்பா, அங்கே வந்துட்டு ஏதாவது பற்றிக்கிற மாதிரி இருந்திருக்கும், அதனால அது பற்றி எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற இதெல்லாம் கிடைக்கிது. இப்போ வந்துட்டு அவன் போயிட்டு எம்மா கிட்ட, உனக்கு உண்மையாகவே எதுவுமே தெரியாதா, எல்லாமே வித்தியாசமாக நடக்குது, எனக்கு கொஞ்சம் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஜென்யூனாக சொல்கிறா. உடனே அந்த பொண்ணு அழுதுட்டு, நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணலை, இதுக்கு முன்னாடி இருந்த நானியும் இப்படி தான் இறந்து போனாங்க, அதுக்கும் எல்லோரும் என்ன தான் சந்தேகப்பட்டீங்க, இப்போ இவங்க இறந்து போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு அழுது ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்து டேவிடும் சரி பரவாயில்ல, நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது, எல்லாரும் நம்மளை நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இவளுக்கு ஏற்படுது. இருந்தாலும் டேவிட்டுக்கு வந்துட்டு இந்த எல்லா கொலைகளுக்கு பின்னாடி இவளுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறதுனால டேவிட் ரொம்ப சந்தேகப்படுறாங்க. சரி நம்ம இதை டீல் பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த பொண்ணு, எனக்கு அம்மா இல்லாததுனால தான் என்ன இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறீங்கன்னு நல்லா சொல்கிறா. டேவிடும் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இப்போ டேவிட் வந்து ஏஞ்சலினாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவளுடைய பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கேஸை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறா. சொன்னதுக்கப்புறமா அவள் வந்துட்டு நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாம், அதனால் நீ வருத்தப்படாத, நான் சீக்கிரமாகவே அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா.
நெக்ஸ்ட் டே டேவிட் வந்து அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வா, நமக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸ் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டேவிடும் எம்மாவும் மட்டும் அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி இருக்கார். அவர் பேர் பிரையான் கிட்டே போயிட்டு நாங்கள் ஒரு ஃபியூ டேஸ் இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஞ்சலினா கிட்டே இவன் வந்துட்டு காலில் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறான். அண்ட் இவன் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டான், நம்ம பொண்ணு தான் இந்த கொலைக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் அப்படின்னு அவன் ரொம்ப தெளிவாக வந்துட்டு மனசில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏஞ்சலினாவும் வந்துட்டு இதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் சொல்லி வச்சிடுறாங்க. இப்போ இவனுக்கு வந்துட்டு 2 மைண்டாக இருக்குது. பொண்ணை கொலை பண்ணால் எல்லா கொலைக்கான நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும், மேற்படி அவள் எந்த கொலையும் செய்யாமல் இருப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு நைட்டெல்லாம் ரொம்ப கெட்ட கனவாக வந்தது. இவன் பொண்ணுனால இறந்து போன எல்லாரும் வந்து இவனை ஹார்ன் பண்ணுற மாதிரி தோணுது. இதுக்கு மேலே இந்த பொண்ணு விட்டு வைக்கக்கூடாது, வேறு வழி இல்லை அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். இந்த பொண்ணு குடிக்கக்கூடிய ஹாட் சாக்லேட்டில் வந்துட்டு அவன் கொஞ்சம் மயக்க மருந்து கலந்து வைக்கிறான். எப்படியாவது இதை வந்துட்டு நேர்மையான முறையில் அட்லீஸ்ட் இவளை வந்துட்டு ஒரு போலீஸ்டையாவது கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். ராத்திரியில் உட்காந்துட்டு இவன் ஃபோனில் லேப்டாப்பில் எல்லாத்துலேயும் சீரியல் கில்லர்ஸை பற்றியெல்லாம் பார்க்குறது தெளிவாக அந்த பொண்ணு பின்னாடி இருந்து பார்த்துறா. அண்ட் வெளியே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸரும் இவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க காரணம் அந்த எம்மா தான் அப்படின்னு. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு அந்த பொண்ணை வந்துட்டு கொன்னுடலாம், நம்மளே கொலை பண்ணுறதா நல்லதுன்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு முன்னாடி எம்மா ராத்திரியாக அவங்க அப்பா தூங்கும்போது வீட்டில் இருக்க எல்லா கேஸ் சிலிண்டர்ஸையும் ஆன் பண்ணி அந்த ரூமையும் போட்டு விட்டுறான். திடீர்னு ஒரு முழிப்பு வந்து இவன் எல்லா ஜன்னலையும் திறந்து இவனே தற்காத்துக்கிறான். இதெல்லாம் பிரைன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிரைன் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவர் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் தான் இவனுக்கு தெளிவாக தெரியுது, இந்த பொண்ணு இவனையும் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, எப்படி இவன் நம்மளை கொன்றுவா அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன், இப்போ அதுக்கு என்னன்ற மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுக்குறான். இப்போ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இவளை சீக்கிரம் கொண்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்துட்டு அவன் ஒய்ஃப்கோட ஃபோட்டோ எல்லாம் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இவனா வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியான மில்க் ஷேக் தயார் பண்ணி அதில் வந்துட்டு மயக்க மருந்து வந்து கலந்துடுறா. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இவளுடைய கப்பையும் அவனுடைய கப்பையும் மாத்திடுறா. மாத்தினதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மயக்கம் வந்த மாதிரி நடிச்சுட்டு போய் தூங்கிடுறா. இவனுக்கும் கொஞ்ச நேரத்திலேயே அன்கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இவனும் போய் ரூம்ல தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய தங்கச்சி கிட்ட நைட்டே தெளிவா வந்துட்டு சொல்லிடுறா, அந்த மாதிரி நான் அவளுக்கு கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ராத்திரி போயிட்டு இவன் மயக்க மருந்து சாப்பிட்டதுனால ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கான். கரெக்டா அவளுடைய கன் எடுத்து அவனையே ஷூட் பண்ண பார்க்குறா. திடீர்னு குறி தப்பி போயிடும். அது வந்துட்டு தெரியாம தலகாணியில் மாட்டிடும். மாட்டினதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவசரமாக ஓடி போய் ஏற்கனவே புக்கில் எல்லாம் படித்த மாதிரி 911க்கு ஃபோன் பண்ணிடுறான். 911ங்கிறது சைல்ட் கேர் நம்பரு. இவங்க அப்பா அப்போது அங்கே கீழே விழுந்து கிடந்த பிஸ்டனை வந்துட்டு எடுத்துடுறாரு. அவளுடைய ஃபோன் எடுத்துகிட்டு 911க்கு கால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை கொலை பண்ண பார்க்குறாரு, அவர் நான் தீய சக்தின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு என்னை ஷூட் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போயிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒளிஞ்சிடுறா. இந்த டைமில் இவன் வெளியே நின்றுட்டு நீ கதவை தர, நீ தான் எல்லாம் தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை உடச்சு உள்ளே வராரு. அந்த டைமில் அந்த கேர்டேக்கர் இருக்கார் இல்லையா பிரையான், அவரும் வந்துட்டு கையில் ஒரு துப்பாக்கியோட இவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு உள்ளே வரும்போது பிரையான் கிட்டே இவன் அழுது நடிக்கிறா. அந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன தீய சக்தின்னு சொல்லி என்னை கொலை பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பிரையான் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக டேவிடையே வந்துட்டு நெஞ்சில் சுட்டுறான். டேவிடும் சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணை கொலை பண்ண வந்ததுக்காக டேவிடை வந்துட்டு அந்த பிரையான் கொண்டுட்டாருன்றனால அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ மறுபடியும் விக்டிம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏஞ்சலினாவை கட்டி பிடிச்சி சந்தோஷத்தில் சிரிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.